அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலில் பார்க்க போகிறது பிளெயின் பிரியாணி. அதுக்கு சூப்பரான சைட் டிஷ் முட்டை வறுவல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். 3 சின்ன துண்டு இஞ்சி, 8 பல் பூண்டு, 3 பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், 2 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. குக்கரில் தேவையான அளவு எண்ணெய், 3 பிரியாணி இலை, கொஞ்சம் கல்பாசி, 1 அன்னாசி மொக்கு, 1 மராட்டி மொக்கு. அடுத்தது 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூடவே சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு புதினா, அடுத்தது 2 தக்காளி, தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. 3 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா இந்த ஃப்ளேவர் கொடுக்குங்க, அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். காய்கறி, மட்டன், சிக்கன் எதுவுமே போடலைன்னா கூட அந்த பிளெயின் பிரியாணி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் புளிக்காத தயிராக இருக்கணுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. 2 கப் அரிசி எடுத்திருக்கேங்க, அதனால் 3 கப் தண்ணி சேர்க்குறேன். 1க்கு 1.5 அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். அடுத்தது நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பாசுமதி அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ மூடி போட்டு குக்கர்லேருந்து 2 விசில் வந்தோடனே இறக்கி வச்சிடலாம். குக்கர்லேருந்து 2 விசில் வந்துருச்சுங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, குஸ்கா ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம சர்வ் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி, இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இப்போ நமக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவை இது கூடவே சேர்த்துக்கலாங்க. முட்டை இது மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மெதுவாக திருப்பிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா போதுங்க, அதுக்கு மேலே வேண்டாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம்.
இப்போ சுவையான plain பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சூப்பரான சைட் டிஷ் முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.